ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீயக்காய் பவுடர் எப்படி அரைக்கிறது அப்படின்னு தான் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஆக்சுவலாக வந்து எனக்கு என்னென்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருந்தது, இந்த சீயக்காய் பவுடர் வந்து எப்படியெல்லாம் வந்து க்யூர் பண்ணுச்சு, என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்ட்டு எல்லாமே வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஹார்ட் வாட்டர்னால நிறைய ஹேர் ஃபால் ஆகுது அப்படின்னு சொல்றீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து நீங்க எந்த ஷாம்பு யூஸ் பண்ணலாம், தண்ணியை எப்படி மாற்றலாம், நீங்க அப்படியெல்லாம் யோசிக்காம சீயக்காய் பவுடர் வாங்கி ஒரு வாட்டி அரைச்சு ட்ரை பண்ணி பாருங்க. நீங்களே வீட்டில் அரைச்சு யூஸ் பண்ணுறது ரொம்பவே பெஸ்ட்டு. வெளியே கிடைக்கிற ரெடிமேடான பவுடர்ஸில் வந்து அந்த நுரைக்கிறதுக்காக கெமிக்கல் சேர்க்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. வீட்லேயே அரைக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த மாதிரியான கெமிக்கல்ஸ்லாம் வந்து நம்ம சேர்க்க மாட்டோம். ஸோ ஹார்ட் வாட்டர் இருக்கு, ஹேர் ஃபால்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பெஸ்ட் சொல்யூஷனாக இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்போவுமே அந்த ஹார்ட் வாட்டரில் வந்து தண்ணினால வந்து நமக்கு ஹேர் ஃபால் ஆகாது. அந்த ஷாம்பு வந்து நம்ம போடுறோம் இல்லையா, அந்த ஷாம்பு வந்து சரியா நுரைக்காது அந்த தண்ணியில. அதனால நிறைய ரெசிடியூ, அந்த நிறைய கெமிக்கல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முடியிலே தங்கிடும். முடியிலே தங்குறதால தான் வந்து நிறைய வந்து முடி கொட்டுற பிரச்சனைகள் இருக்கும். ஸோ ஷாம்பு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கெமிக்கல்ஸ் தானே. ஸோ நம்ம ஒரு கெமிக்கலை வந்து தலையில் போட்டோம் அப்படின்னா தான் அந்த கெமிக்கல் தலையிலே தங்குச்சுன்னா தான் வந்து ப்ராப்ளம் வருமே தவிர, இப்போ நம்ம ஷேக்கா போடுறோம் அது சரியா அலசலைனா கூட அது வந்து நமக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸால தான் நம்ம செய்கிறோம். இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனிஷ்காக்கு வந்து அதை யூஸ் பண்ணி சுத்தமாக அந்த பேன் பிரச்சனையே வந்து போயிடுச்சு. அந்த பேனுன்ற தொல்லையே வந்து இல்லை. அவளுக்கு வந்து ஸ்கூல் போக ஆரம்பிச்சதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பேன் ப்ராப்ளம் வந்து இருந்தது. அவளுக்கு மட்டும் இருந்தது இல்லாமல் எங்கள் எல்லாருக்குமே வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்தது. ஸ்ரீகிருத்திக் தலையிலலாம் கூட வந்து பார்த்தா 1, 2 பேன் வந்து இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவளுக்கு ரெகுலராக ஷேக்காக தான் யூஸ் பண்ணுறேன். அதனால வந்து அவளுக்கு அந்த பெயின் பிரச்சனையே வந்து போயிடுச்சு. எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் ஃபால் வந்து நல்லாவே குறைஞ்சிருச்சு. இங்கே வந்து ஹார்ட் வாட்டர் தான். ஒரு வாட்டியும் தலை குளிக்கும் போதோ இல்லை தலை வாரும்போதோ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இவ்வளோ ஹேர் ஃபால் வந்து ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது அப்படியே டிராஸ்டிக்காக குறைஞ்சிருச்சு. நீங்கள் யாராவது ஹேர் ஃபால் ப்ராப்ளம் இப்போ ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு ஸ்டெப் மட்டும் பண்ணீங்கன்னா போதும், அந்த ஹேர் ஃபால் வந்து ஃபுல்லாகவே நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கடையில் கிடைக்கிற இன்க்ரீடியன்ஸ் தான் வந்து நான் சொல்ல போகிறேன். ஈஸியாக வந்து கடையில் கிடைக்கும். மளிகை சாமான் வாங்குற கடைகளில் போய் கேட்டிங்கன்னா பெரிய பெரிய ஸ்டோர்ஸ் இருக்கும். ப்ரொவிஷனல் ஸ்டோர்ஸ் இருக்கு இல்லையா, சூப்பர் மார்க்கெட்ஸ் கிடையாது. நான் சொல்கிறது எப்படின்னா கொஞ்சம் அந்த அண்ணாச்சி கடைன்னு சொல்லுவோம் இல்லையா, பெரிய பெரிய ப்ரொவிஷனல் ஸ்டோர்ஸ் இருக்கும். அந்த மாதிரி கடையில் போய் கேட்டிங்கன்னா ஷேக்கா வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஷேக்கா வாங்குறது ஈஸி தான். ஆன்லைனில் வாங்காதீங்க. ஆன்லைனில் வாங்கினீங்கன்னா விலை அதிகம். ஷேக்கா கூட போட்டு அரைப்போம் இல்லையா சில பொருட்கள், அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு மருந்து கடைகளில் வந்து கிடைக்கும். இது ரெண்டுத்தையும் அரைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாவு மிஷின் இருக்கு இல்லையா, அங்கேயே வந்து ஷேக்கா அரைக்கிறதுக்குலாம் வந்து தனியாக ஒரு மிஷின் மாதிரி வச்சுருப்பாங்க. அவங்க கிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க அதில் வந்து அரைச்சி கொடுப்பாங்க. சாதாரணமாக இந்த மிளகாத்தூள் போடுறது, இந்த மஞ்சத்தூள் அரைக்கிறது அதில் வந்து போட மாட்டாங்க. ஷேக்கா அரைக்கிறதுக்குன்னு தனியாக வந்து வச்சுருப்பாங்க. இவ்வளோதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸு. நம்ம இந்த மாதிரி பவுடர் அரைச்சி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து 1 இயர் வரைக்கும் தாராளமாக வரும். ரேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஷாம்பு விட கம்மியாக தான் ஆகும். நம்மளோட தலைக்கும் வந்து ரொம்பவே நல்லது. இப்போ எப்படி ஷேக்கா அரைக்கிறது அப்படின்ட்டு நம்ம பார்த்துட்டு வந்துடலாமா? சீயக்காய் கூட போட்டு அரைக்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வந்து நான் டிஸ்பிளேலே வந்து கொடுத்துருக்கேன். இது இல்லாமல் தனித்தனியாகவும் சொல்கிறேன். 1 கிலோ சீயக்காய் வந்து நான் எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம வெயிலில் காய வச்சிடலாம். காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நீங்கள் காய வச்சிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் அரைச்ச அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மழை பெஞ்சிட்டு இருந்தது. அதனால ஹேர் ட்ரையரில் வந்து கையில் இந்த மாதிரி தள்ளி தள்ளி விட்டுட்டே நான் வந்து நல்லா காய வச்சிட்டேன். அது காய வச்ச உடனே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு சவுண்ட் கேட்கணும். அந்த மாதிரி சவுண்ட் கேட்டுச்சுன்னா நல்லா காஞ்சிருச்சுன்னு அர்த்தம். எனக்கு வந்து எல்லா பொருளும் வாங்கினப்போ வந்து பார்த்திங்கன்னா 800 கிட்ட வந்தது. அரைச்ச ரேட்டும் வந்து நான் இதில் சேர்த்து தான் சொல்கிறேன். 250 கிராம் வந்து பச்சை பயிறு, 100 கிராம் ஆவாரம்பூ, 50 கிராம் செம்பருத்தி பூ வந்து நம்ம சேர்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு. இது சேர்த்ததுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பூந்தி கொட்டை இருக்கு இல்லையா, அது வந்து நல்லா நுரைக்கிறதுக்கு வந்து நல்லா ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லுவாங்க. 150 கிராம் வந்து பூந்தி கொட்டை, 100 கிராம்ஸ் வந்து நெல்லிக்காய், 50 கிராம் ரோஜாப்பூ, 200 கிராம் வந்து வெந்தயம் நம்ம வந்து எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதை ஆட் பண்ணியாச்சு. அப்புறம் இதை வந்து ஆட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 50 கிராம் வந்து வெட்டி வேறு, அதுக்கப்புறமா வந்து ஒரு 1 கப் கிட்ட நீங்கள் ரைஸ் வந்து சேர்த்துக்கலாம். அது வந்து நல்லா ஒரு ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு வந்து நல்லாவே வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இது எல்லாத்தையும் வந்து நம்ம சேர்த்து போட்டுட்டு தான் நம்ம வந்து அரைக்க கொடுக்க போகிறோம். உங்களுக்கு வந்து குவான்டிட்டி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் அரைச்சி வச்சுக்கலாம். இதோட டபுள் மடங்கு வேணும்னா நீங்கள் அப்படியே இப்போ நான் சொன்ன ரேஷியோவில் வந்து எல்லாத்தையுமே வந்து நீங்கள் டபுள் ஆக்கிக்கலாம். இல்லைனா ஷேக்கா 3 கேஜி 4 கேஜி அந்த மாதிரி போட்டு கூட நல்லா பல்காக போட்டு அரைச்சி ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம். நீங்கள் நல்லா காற்றுல காய வச்சுட்டு அப்புறம் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு எந்த பூச்சியெல்லாம் வந்து எதுவும் பிடிக்காது. ஷீக்கா அரைச்சதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். நான் வந்து இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். நான் சொன்ன அளவு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 2.5 கேஜி வரைக்கும் வந்து வரும் உங்களுக்கு. 2.5லேருந்து ஒரு 3 கேஜி வரைக்கும் வரும். அது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தாராளமாக நீங்கள் லாங் ஹேர் வச்சுருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு 6 மாதம் வரைக்கும் சஃபிஷியண்ட்டாக வரும். நம்மளே செய்கிறதால வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம குழந்தைங்களுக்கு கூட வந்து யூஸ் பண்ணலாம்.
நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூனோட. இந்த மாதிரி ஸ்பூனோட போட்டு நம்ம ஒரு பாக்ஸ் போட்டு நல்ல ஒரு ஏர் டைட்டான பாக்ஸ் மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பாக்ஸில் போட்டு நம்ம பாத்ரூமில் வச்சிடலாம். அது கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பவுல் வந்து வச்சுருப்பேன், யூஸ் அண்ட் த்ரோ கண்டெய்னர் மாதிரி தான். இதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த ஷேக்கா பவுடர் ஒரு 4 ஸ்பூனோ, என்னோட முடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஸ்பூன் மாதிரி போடுவேன். 4 ஸ்பூன் போட்டுட்டு அதிலே வந்து சாதம் வடிக்கிறோம் இல்லையா, அந்த சாதம் வடிக்கிற கஞ்சி தண்ணியை போட்டு மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி வந்துடும். அப்படி சாதம் வடிக்கிற தண்ணி இல்லைன்னா நீங்கள் நார்மல் வாட்டரில் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். பட் சாதம் வடிக்கிற தண்ணியில் மிக்ஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா குழன்னு இருக்கும், நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி இருக்கும். அதுவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஹேர் கேருக்கு வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயம் தான் அது. நான் அரைச்சது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 5 kg டப்பா. நான் அரைச்சப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நான் போட்டு வச்சப்போ இந்த அளவுக்கு வந்தது ஒரு 3.5 kgs கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து இவ்வளோ யூஸ் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து அரைச்சிட்டு நல்லா ஆற வச்சிருங்க. ஆற வச்சதுக்கு அப்புறமா நம்ம நல்லா இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதுவுமே வந்து நல்லா ஏர் டைட்டாக இருக்கணும். ஃபர்ஸ்ட் காய வச்சுட்டு அப்புறமா பாக்ஸில் ஸ்டோர் பண்ணுங்க. கொஞ்சம் மட்டும் எடுத்து அந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பாத்ரூமில் இருக்கும்போது நமக்கு டக்குன்னு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம ஷேக்கா யூஸ் பண்ணும்போது முடி ரொம்ப அடர்த்தியாக இருக்க மாதிரி இருக்கும், ரஃப் ஆகிட்ட மாதிரி இருக்கும். அது வந்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது வந்து நம்ம நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணுறோம். நம்ம வந்து இப்போ ஷாம்பு மாதிரியான ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணும்போது தான் முடி ரொம்ப சாஃப்டாக சில்கியாக இருக்கும். சேக்கா மாதிரி யூஸ் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரஃப்பாக தான் இருக்கும் நமக்கு முடி. வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்குலாம் கிளம்புறேன் இல்லை ஒரு ஏதோ ஒரு அக்கேஷன் அப்படின்றப்போ எனக்கு முடி அந்த மாதிரி இருக்க வேணாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அந்த மாதிரி எப்பயாவது ஒரு சில டைமில் மட்டும் நம்ம ஷாம்பு அண்ட் கண்டிஷனர் சேர்த்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி டைமில் முடி ரொம்ப சாஃப்டாக சில்கியாக இருக்கும். ஒரு வாட்டி ஹேர் வாஷ் பண்ணுறதால முடியெல்லாம் அவ்வளோ கொட்டாது. நீங்கள் வீட்டிலலாம் இருக்கிறீங்க இல்லையா, ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து ஷேக்கா யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபங்க்ஷன் டைம் அக்கேஷனல் டைமில் மட்டும் ஷாம்பு போட்டுக்கிட்டிங்கன்னா ரொம்ப சாஃப்ட் அண்ட் சில்கி ஆகிடும். இப்போ எனக்கு ஆஃபீஸ் போகிறப்போ காலேஜ் போகிறப்போ யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வீக்லி ஒன்ஸ் வந்து லீவ் நாளில் வந்து ஹேர் வாஷ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். மற்ற டைமில் வந்து நீங்கள் ஹேர் ஆயில் வைக்காமல் கூட இருந்துக்கலாம். ஸோ அந்த வீக்கெண்ட்ஸில் மட்டும் வந்து நல்லா எண்ணெய் தேய்ச்சி குளிர வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஷேக்கா போட்டிங்கன்னா சூப்பராக வந்து உங்களுக்கு ஹேர் வந்து க்ளீன் ஆகிடும். ஷேக்கா பவுடர் பற்றி உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன் இல்லையா, எப்படி அரைக்கிறது, எப்படி ஸ்டோர் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு. இதே மாதிரி தான் வந்து நான் எண்ணெயும் வந்து தேங்காய் எண்ணெய் தலைக்கு வைக்கிற எண்ணெயும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டு காய்ச்சினேன். நான் அந்த எண்ணெய் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதுவும் எப்படி உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வேணும்னா மறக்காம வந்து கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. அந்த எண்ணெய் எப்படி பண்றது அப்படின்றதும் நான் வந்து சீக்கிரமா வீடியோ போடுறேன். இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் வந்து கொஞ்சமாவது யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும், நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க யாருக்கெல்லாம் நீட் இருக்கோ. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். பை பாய்.